பெண்களை வந்து அழைச்சிட்டு போகிறது அப்படின்றது முன்னாடி வந்து இல்லை. இது வரைக்குமே வந்து சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வரப்படலை. ஆனால் பெண்கள் காவல் நிலையம் அமைக்கப்பட்டதோட நோக்கமே வந்து பெண்களை வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லும்போது காவலர்களால் ஆண் காவலர்களால் நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அப்படின்றதுனால தான் பெண்கள் காவல் நிலையத்தை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அந்த திருத்தம் வந்து இன்னும் கொண்டு வரப்படலை, சட்ட திருத்தம் கொண்டு வரப்படலை. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து கைது பண்ணக்கூடாது பெண்களை அப்படின்றாங்க. அதாவது விடிய காலைக்கு முன்னாடியும் சூரிய உதயத்துக்கு பின்னாடியும் வந்து கைது பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. கைது பண்ணக்கூடாதுன்னா அதுக்காக வந்து அவங்க இரவுலலாம் வந்து இது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கைது பண்ணாலும் கூட இந்த மாதிரி வந்து பொதுவாக ஒரு பெண்கள் காவல் நிலையத்தை தான் அவங்க வச்சுருக்கணும். அவங்களுக்கு வந்து பெண் காவலர்கள் வந்து நியமிக்கப்படணும் பாதுகாப்புக்கு அப்படின்னா அந்த சட்ட விதிகள்லாம் இருக்குது. இல்லை ஒரு பெண்ணை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் போய் போலீஸ்காரங்க போய் விசாரிக்கணும் ஒழிய இந்த மாதிரி நீங்கள் வாங்க அவங்கள நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அவங்க கூப்பிட முடியாது. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ள சட்ட அதிகாரம். அதே மாதிரி சிறுவர்களையும் 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட அந்த சிறுவர்களை வந்து விசாரிக்கிறதுனாலும் ஸ்டேஷன்லேருந்து அவங்க தான் போய் இருக்கிற இடத்துல விசாரிக்க முடியும் ஒழிய அவங்கள கூப்பிட்டு இங்கே விசாரிக்க முடியாது. அப்படி விசாரிக்கிறது அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக வந்து வாங்க வந்து பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது. அழைப்பாணை அப்படின்னு ஒரு சம்மன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதுக்கு தமிழில் வந்து அழைப்பாணைன்னு பேர். அது கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கே போகணும். அது கொடுக்காமல் நீங்கள் போகக்கூடாது. இப்போ நம்ம உதாரணமாக நம்மளோட பழக்க வழக்கத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு திருமணம் வச்சுருக்கேன், இந்த மாதிரி இந்த காதணி விழா வச்சுருக்கேன், இல்லை வீடு குடி போகிறேன் அப்படின்னு சொல்லி அழைப்புதல் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ வந்து நட்பு ரீதியாக கொடுக்கும்போது அழைப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. விசாரணைன்னு வரும்போது அது அழைப்பாணை அப்படின்னு சொல்லி அது சட்ட வாக்கியம். அழைப்புதல்ன்றது சாதாரண வாக்கியம். நான் ஏற்கனவே தவறு குற்றம்ன்றதுக்கு விளக்கம் சொன்னோம் இல்லையா. அது மாதிரி அழைப்புதல்ன்றது சாதாரண வாக்கியம், அன்போடு அழைக்கிறது. இது வந்து விசாரணைன்ற பேரில் உங்களை கூப்பிட்றது, அதுக்கு அழைப்பு ஆணை விடுக்கிறது, உங்களை அழைச்சி விசாரிக்கிறதுக்காக கொடுக்குற ஆணை. அவ்வளோதான். அது இல்லாமல் நம்ம போகவே கூடாது அப்படின்றது தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சந்தேகத்தின் பேரில் கூப்பிட்டு போகிறதோ, அதாவது அடிக்கிறதுன்ற பேச்சுக்கே வழி கிடையாது, வேலை இல்லை. ஃபஸ்ட்டு சட்டத்தில் வந்து அடிக்கிறதுன்ற பேச்சுக்கே வழி இல்லை. அடிக்கிறத வந்து எப்போ வந்து செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காவலர் வந்து என்னை கைது பண்ணுறாரு, நம்மளை கைது பண்ணுறாரு, கைது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த உத்தரவு அவர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம மேலே கை வைக்கிறதுக்கே முதல்ல ரைட்ஸ் கிடையாது. ஆனால் அது கட்டுப்படாமல் நம்ம வந்து தப்பிக்க பார்க்குறோம், அல்லது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கம்பையோ அல்லது மற்ற ஆயுதங்களையோ கொண்டு நம்ம வந்து அவரை தாக்க முயற்சிக்கிறோம் அப்படின்னும்போது அவர் வந்து நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான அளவுக்கு அவரோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு ஆள் வந்து இருக்கிறாரு, அதுக்காக ஒரு 4 பேர் லத்தி வச்சுட்டு ஆர்டர்லாம் கட்ட முடியாது. நம்ம நிஜமாக பார்க்குறோம் அந்த சம்பவத்தை. நிறைய பேர் ஒரு ஆள் மாட்டிக்கிட்டானா 4 பேர் போலீஸ்காரன் நின்று அடிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஒரு ஆள் வந்து சமாளிக்க முடியாதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க இயல்பாகவே வந்து லத்தி வச்சுருக்கிறாங்க, எல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படின்னும்போது ஒரு தேவையான அளவுக்கு மட்டும்தான் பலப்பிரயோகத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறவன், ஒரு பெரிய கொள்ளை கூட்டம், ஒரு பெரிய கேடியவன், இப்போ ஷூட் பண்ணுவான், அவன் துப்பாக்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆயுதத்தை பிரயோகம் பண்ணலாம். ஏன்னா அவங்க உயிரை காப்பாற்றிக்கணும் இல்லையா. இது வந்து போலீஸ்காரங்களுக்கு மட்டுமே இல்லை, நமக்கும் உள்ள உரிமை. இப்போ நீங்கள் என்னை அடிக்க வரீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், தடுக்கணும். சட்டப்படி அது என்னோடய கடமை. தடுக்கிறத வேண்டியது என்னோடய கடமை. அவங்கள்ட்டேருந்து அடி வாங்காமல் தப்பிக்க வேண்டியது என்னோடய கடமை. அதையும் மீறி நீங்கள் அடிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கம்பு வச்சுட்டு அடிக்கிறீங்கன்னா நானும் வந்து கம்பு வச்சுட்டு அடிக்கலாம். ஆனால் நீங்கள் கம்பு வச்சுருக்கும்போது நான் உலக்கையோ அல்லது அருவாலையோ எடுத்து வெட்டினாக்கா நான் வந்து தப்பு பண்ண ஆகிடுவேன். ஆனால் நீங்கள் கையால் நீங்கள் கம்பால் அடிக்கும்போது நான் கையால் தடுத்து நான் கையால் அடித்தேன்னா அது வந்து குற்றம். கையால் அடித்து உங்களுக்கு பல்லு உடைச்சா கூட அல்லது எந்த விதத்தில் டேமேஜ் ஆனாலும் கூட அது குற்றம் கிடையாது. அது வந்து டிஃபென்ஸ், தற்காப்பு. என்னோடய உயிரையும் உரிமையையும் தற்காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. ஸோ அந்த தற்காப்பு நடவடிக்கை தான் நம்ம சட்டப்படி மேற்கொள்ளும். ஸோ அதனால் அது மாதிரிலாம் செய்யலாம். அது இருக்குது. பொதுவாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த வக்கீல் அப்படின்ற அந்த விஷயத்தையே வந்து மறந்துடுங்க. ஸோ அது வந்து ஒரு சரியில்லாத தொழில்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதை நானும் ஆய்வு பண்ணி அதை தான் நான் முன்மொழிகிறேன். காந்தியே வந்து அதான் சொல்லியிருக்காரு, அந்த தொழிலே வந்து ஒரு மோசமான தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் இயல்பாக தெரிஞ்சுக்கலாம், வழக்குக்கு போனவங்க அந்த நிலையை உணர்ந்துக்கலாம். அதனால் அந்த வக்கீல்ன்ற அந்த பேச்சே வந்து நம்ம கான்செப்டில் வேண்டாம். ஜென்ரலாக நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, அந்த 5 சட்டங்களை தெரிஞ்சிங்க. உங்களோட உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, ஸோ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா
நீங்கள் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணலாம். எந்த போலீஸுன்னு இல்லை, இப்போ எத்தனையோ துறைகள் இருக்குது. லஞ்சம் கேட்குறாங்க, அரசு அலுவலகங்கள் போகிறோம், எல்லா கோர்ட்டுக்கு போகிறோம், எல்லாத்துக்குமே வந்து அந்த 5 புத்தகங்கள் வந்து உங்களுக்கு உதவும். ஸோ அதையும் மீறி அவங்க வந்து ஏதாவது தவறு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சட்டப்படி சட்டத்தை மீறி நம்ம தவறு பண்ணும்போது நம்ம தண்டனைக்குள்ளாகிறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களையும் தண்டனைக்குள்ளாக்க முடியும். ஸோ இதை வந்து வக்கீலுங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா வக்கீல் பண்ணாங்கன்னு சொன்னால் யாருமே வந்து அப்புறம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எது தவறான நடவடிக்கையை எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு பொய்யான கேஸை உங்கள் மேலே கொடுக்குறேன்னு வச்சுங்க, அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிறீங்கன்னா அந்த பொய்யான வழக்கு தொடுத்த எனக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இந்திய தண்டனை சட்டத்தில் 211வது பிரிவு சொல்லுது. ஆனால் பொய்யான வழக்கில் விடுதலையானவங்க யாருக்காவது வந்து அந்த வழக்கு கொடுத்தவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னா கிடையாது. அதுதானே நிஜம். அப்படி வந்து ஒரு சூழ்நிலை வந்ததுனா தான் அந்த பொய்யான வழக்கை கொடுக்க மாட்டாங்க. அது ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அது மாதிரி செய்ய ஆரம்பித்தாலே எவனும் பொய்யான வழக்கு கொடுக்க மாட்டான். பொய்யான வழக்கு கொடுக்கலன்னா அவங்களுக்கு பொழப்பு போகாது. ஸோ எல்லாமே வந்து பிழைப்பை பேஸ் பண்ணி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த வழக்கறிஞர் அந்த இதெல்லாம் வந்து மறந்துடுங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் தெரிஞ்சிங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி உதவாது. உங்களை மிட் நைட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி அவர் தூங்கிட்டு இருப்பார், செல்லு சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், எப்படியே இருக்கும் சூழ்நிலை, அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், உங்கள் கையில் அந்த நுட்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியான விதத்தில் ஃபேஸ் பண்ண முடியும்ன்றது தான் என்னோடய ஆய்வுபூர்வமான ரிப்போர்ட் உங்களுக்கு நான்